ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிதன்யா அவங்களோட கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிதன்யாவுக்கும் கவின்குமாருக்கும் ஏப்ரல் 11 அன்னைக்கு வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போவே வந்து ரிதன்யா அவங்க அப்பா சைட்லேருந்து கவின்குமாருக்கு வந்து 70 லட்சத்துக்கான காரும் 300 பவுன் நகையுமே வந்து கொடுத்துட்டாங்க போல். ஸோ அவங்க பேசினது வந்து 500 பவுன் பேசியிருக்காங்க. பட் 300 தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் 200 கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போயிருப்பாங்கல்ல. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் வந்து மென்டலாக வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கவின்குமாரோட அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு வந்து அங்கே அவ்வளோ பேசினாங்க, இங்கே இவ்வளோ பேசினாங்க, இவ்வளோ தரேன்னு சொன்னாங்க, பட் நீங்கள் சொன்னதே கம்மி தான், அதுலேயும் வந்து இன்னும் 200 தரல அப்படின்லாம் சொல்லி மென்டலாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடே வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. அவங்க கூடாது, நின்றுட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ரிதன்யா அவங்களால தாங்க முடியாமல் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, என்னால் அங்கே இருக்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். அவங்க அப்பா வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்பி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஸோ இவங்களுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால முடியலன்ற கட்டத்தில் வந்து ஜூன் 28 வந்து மருந்து கொடுத்து இறந்துட்டாங்க. 7 வாய்ஸ் நோட் மட்டும் அனுப்பிச்சி விட்டு இறந்துட்டாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைன்றது வந்து ஒன்று பிடிக்கலன்னா இன்னொன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்றது பேர் வாழ்க்கையே கிடையாது. நம்ம வந்து எல்லாருமே பிறந்ததுக்கு காரணமே நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்காக தான். ரிதன்யா அவங்க அப்பா சைட்லேருந்து கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து கேட்டிருந்துருக்கலாம். ஸோ அப்படி கேட்டிருந்தா வந்து மேபி அவங்க உயிர் போகாமல் இருந்திருக்கலாம். அதே போல் உயிர் போகிறது தான் வந்து கடைசி ஆப்ஷன் சொல்லிட்டு கிடையாது. ஸோ நம்மளால் அதை தாண்டியும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து போலீஸ் சைட்லேருந்து அவங்க 3 பேர்த்தையுமே, கவின்குமார், அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க சைட்லேருந்து கண்டிப்பாக வந்து போலீஸ் சைட்லேருந்து ரிதன்யாவுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு உயிர் போயிடுச்சு. ஸோ மறுபடியும் அதான் சொல்கிறேன், யாராச்சும் உங்களை ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணாங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வந்து எப்படி வாழலாம்னு சொல்லி யோசிங்க. தயவு செஞ்சு சாகலாம்னு சொல்லி யோசிக்காதீங்க. இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. தேங்க்யூ.